அன்பான சொந்தங்கள் அனைவருக்குமே வணக்கம். பரபரப்பா போயிட்டு இருக்க கார்த்திகை தீபம் சீரியலை இன்னைக்கு மிஸ் பண்ணிடாதீங்க. அதாவது பஞ்சாயத்துல வச்சு அந்த சிவனாண்டியும் சந்திராவையும் காசை வெட்டி போட்டு பிரிச்சிட்டாங்க. இதை பார்த்து நம்ம ரேவதி பயங்கரமா சிரிக்கிறாங்க. ஆனா அந்த சந்திரா பயங்கர கோபம் விடுறா நம்ம ரேவதியை பார்த்து. அதை தான் ஒரு குட்டி ப்ரோமோ பார்க்க போறோம். அதுக்கு முன்னால உங்கள் சீரியல் சேனலுக்கு வந்து லைக் பண்ணாங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதாவது பாத்தீங்கன்னா நம்ம சாமுண்டீஸ்வரி வந்து, அதாவது நீ இந்த அக்கா மேல உண்மையிலே பாசம் வச்சிருக்கன்னா நான் சொல்றத கேளு. அதாவது அந்த சிவனாண்டி கட்டின தாலிய பஞ்சாயத்துல ஊர் மக்கள் முன்னால கலத்தி அவன் கையில கொடுத்துரு. அதாவது உனக்கும் அவனுக்கும் இனிமேல் எந்த தொடர்பும் இல்லைன்னு நீ பஞ்சாயத்துல சொல்லணும் அப்படின்னு சொன்னோடனே நம்ம சாமுண்டீஸ்வரி சொன்ன மாதிரி அந்த சந்திராலும் சரி அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அந்த வீட்டுக்குள்ள நுழையதுக்கு இதான் சரியான சான்ஸ். எப்படியாவது இதுக்கு சம்மதிச்சு இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சி எல்லாத்தையும் பழி வாங்கணும் அப்படின்னு அந்த சந்திரா வந்து எல்லாத்துக்கும் சம்மதிச்சாங்க. அதாவது பாத்தீங்கன்னா தாலியை கலத்தி அந்த சிவனாண்டி கையில கொடுத்தாங்க. அது மட்டும் இல்ல, இவங்க ரெண்டு பேர் உறவையும் பிரிச்சு சாமி முன்னால காசு வெட்டி போடணும் அப்படின்னு நம்ம சாமுண்டீஸ்வரி சொன்னாங்க. அந்த சந்திரா அப்படியே அதிர்ச்சி ஆகணும். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா கோயில்ல கூட்டு போய் பூசாரி வந்து காசை வெட்டி போடுறாங்க. இனிமேல் இவங்களுக்கு எந்த தொடர்பும் இல்லைண்டு இதை பார்த்து நம்ம ரேவதி வந்து, இதே மாதிரி தானே அன்னைக்கு எங்க ரெண்டு பேரையும் பிரிச்சிங்க, கார்த்திகையும் என்னையும் பஞ்சாயத்துல வச்சு, இப்ப எப்படி இருக்கு சித்தி, அதே தண்டனை திரும்ப உங்களுக்கும் வந்துட்டா அப்படின்னு சொன்னோடனே, இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு உங்களை யாரையும் நான் சும்மா விடமாட்டேன் அப்படின்னு அந்த சந்திரா சொல்றா. அதாவது பாத்தீங்கன்னா பரபரப்பா போயிட்டு எபிசோட வந்து நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு வந்து லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.